ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு. அதுதாங்க ராகி களி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தி, அதே மாதிரி செய்யறது சிம்பிள். இது வரைக்குமே செய்யாதவங்களுக்கு கூட இதை பார்த்துட்டு சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. வேர்ல்டில் எவ்வளோ ஃபுட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு உண்மையாகவே அடிச்சிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, சிம்பிள் தான். செய்கிற விதானம் இப்போ பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கட்டி இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா லிக்விட் ஆகிட்டு பார்த்திங்களா, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி லிக்விட் ஆகிருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம் அது டபுள் மடங்கு தான் தண்ணி ஊற்றணும். 2 கப்பு தண்ணி ஊற்றணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும் கண்டிப்பாக. கொஞ்சம் தண்ணி சூடானோடனே இப்போ நம்ம கறக்கி வச்சுருந்தது இன்னொரு வாட்டி கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றணும். அடி பிடிக்காமல் உருண்டு பிடிக்காமல் ஊற்றிட்டு டக்குன்னு கலக்கணும். சிம்மில் தான் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அடுப்பு இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிருக்கும், கட்டி கட்டி ஆகும். அதனால தான் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கரண்டி வச்சுட்டு கறக்கிட்டே இருக்கணும். அப்படி கலக்கிட்டே இருந்தால் தான் அது எல்லாமே நல்லா திக்காகும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கையில் கூட ஒட்டாமல் கூட இருக்கும். வேணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹெல்தி தாங்க, நெய் போடுறதுனால இன்னும் ஹெல்தி தான். பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உருண்டாகிறதுக்கு கொஞ்சம் டைட் ஆகணும். பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தண்ணி தொட்டு இதில் தொட்டப்போ அது ஒட்டாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் இது கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி அந்த அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டுட்டு ஒரு ஆட்டிட்டு இவ்வளோதாங்க பாத்திரத்தை ஆட்டிக்கணும். ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது சொல்கிறது. நான் இப்போ களி கூட சிக்கன் வச்சு தான் சாப்பிட போகிறோம். இதுக்கு கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்கும், காரக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி சிக்கன் செஞ்சால் சாப்பிடணும் போல இருக்குது. அதனால தான் சிக்கன் வச்சுட்டு களி வச்சு சாப்பிட்றோம். நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வேர்ல்டில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ராகி மாவு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தின்னு தெரியும். நம்ம பீஸா பர்கரோட எல்லாத்தோட இந்த களி சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்தி தான். பண்டு காலத்தில் எல்லோரும் இதனை சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கு தான் நான் வேர்ல்டில் பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு நான் சொன்னது. என்னோடய ஒப்பீனியன் தான் சொன்னது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே. சிக்கன் கிரேவிக்கும் களிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே. நான் எங்கே இருந்தாலும் இந்த ஃபுட் இருந்தாலே போதும் எனக்கு. அவ்வளோ லைக் பண்ணி நான் சாப்பிடுவேன். என் குழந்தை கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். ரியல்லி சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.